நம்ம சந்தாவோட அத்தை பசங்க எல்லாருமே சந்தாவோட கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நிச்சயத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக வராங்க. வந்து சேரனோட சட்டையை பிடிச்சு அடின்னு அடிக்கிறாங்க. நீ எதுக்குடா இவளை கல்யாணம் பண்ற அப்படின்னு அடிச்சது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா சந்தாவோட அப்பா அவங்களெல்லாம் பேசி வெளியே அனுப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதுமேனு நம்ம கஸ்தூரி இதுதான் சாக்கு, சேரனோட கல்யாணத்தை நிப்பாட்டி எப்படியாச்சும் சேரனை நம்ம பொண்ணுக்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நடேசன், சேரன், சோழன், பாண்டி எல்லாருமே விடுங்கத்த, நான் சந்தாவை தான் கல்யாணம் பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாம தானே இப்படி பண்ணாங்க அப்படின்னதும் நம்ம கஸ்தூரி இருந்துகிட்டு ஏண்டா இன்னைக்கு இது செய்வாங்க நாளைக்கு வேற ஒண்ணு செய்வாங்க, அதனால இதெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்க முடியாது, கண்டவங்க கண்டதை சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா, எனக்கு தேவை என்னமோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தாவோட அப்பாவோட சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்குறாங்க. உடனே நடேசன் நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு, என் பிள்ளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நடேசன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிச்சயமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம சந்தாவும் சேரனும் ரொம்பவே சந்தோஷமா அவங்க எடுக்கிற போட்டோவெல்லாம் பார்த்து நம்ம கார்த்திகா ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை கஸ்தூரி கவனிச்சவங்க நம்ம பிள்ளையோட வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு கஸ்தூரி ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகா நம்ம சேரனை ரொம்பவே ஒரு மாதிரி இவரை நம்ம கல்யாணம் பண்ணா பரவாயில்லைன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம சோழன் பாக்குறாரு. டேய் உங்க கார்த்திகாவோட கண்ணு இதே சரியில்லை, கொல்லி கண்ணு பார்வைக்காரிடா அப்படின்னு சொல்லும் போது பாண்டி அண்ணே பாவமா இருக்குனே கார்த்திகாவை பார்க்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படியே விட்டா சரி வராது, நம்ம தான் இவங்க ரெண்டுல ஒண்ணு பார்த்தாகணும் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்ப கஸ்தூரி பாத்ரூம்குள்ள போய் எப்படியாச்சும் நம்ம சந்தா கன்சீவா இல்ல அப்படிங்கிற விஷயத்த பொண்ணு வீட்டுக்காரவங்க கிட்ட யார்கிட்டயாச்சும் ஒருத்தட்ட சொன்னா அது அவங்க அப்பா காதுக்கு போகும், அப்ப கல்யாணம் தன்னால நின்னு போயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. யாருக்கிட்ட சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க பாத்ரூம் கிட்ட ஒரு அம்மா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏ அப்பா, பொண்ணுக்கு மட்டும் எதுவும் ஒண்ணு ஆச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவ என்னோட ரத்த பாசம் அப்படி இப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கவனிச்ச கஸ்தூரி இவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா இந்த கல்யாணமும் நின்றோம், இந்த கல்யாணத்துல அந்த சந்தாவுக்கு சரியான பதிலடியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க நீங்க எந்த ஒரு பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க பொண்ணு வீடு தான், எங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியல அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. நான் மாப்பிள்ளையோட அத்தை அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளையோட அத்தையா, அப்ப மாப்பிள்ளைய பத்தி எல்லா விஷயமும் தெரியும், மாப்பிள்ளை எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் அப்படின்னு சொன்னதுமேனு சரி மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன முறை வேணும், அது மாப்பிள்ளை என் பொண்ணை தான் லவ் பண்ணாரு, என் பொண்ணு கூட சுத்தினாரு செஞ்சாரு எடுத்தாரு, இப்ப திடீர்னு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு, ஆனா சந்தா என்னமோ பிரெக்னண்டா இல்லையாமே, இதெல்லாம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இவங்க எல்லாம் போட்ட பிளான்னு சொல்றாங்க, உங்களுக்கு எதுவும் தெரியுமா இத பத்தி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னது, என்ன சொல்றீங்க, சந்தா பிரெக்னண்டா இல்லையா, இந்த விஷயம் தெரிஞ்சா என் தம்பி இந்நேரம் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அவளுக்கு அவங்க அத்தை பையனோடைய கல்யாணம் பண்ணி வச்சிருவானே அப்படின்னு சொல்றாங்க. அச்சோ, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க, எங்க அண்ணன் பையன் ரொம்ப நல்லவன் தங்கமானவன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, அவன் வேற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் நல்ல முறையில இருந்தா எனக்கு அதுவே சந்தோஷம்தான் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இதுல பேச என்ன இருக்குது, உண்மையாலுமே சேரன் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த அம்மாவுக்கு மனசே இல்லை, எப்படியாச்சும் இத சந்தாவோட அப்பா கிட்ட சொல்லியே தீரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இத என்ன பண்ணலாம், யாருக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பல யோசனையில இருக்காங்க. நம்ம சந்தா இருந்துக்கிட்டு இவங்க கிட்ட எப்படியாச்சும் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சேரன் கிட்ட தனியா பேசலான்னு போய் ரூம்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம அவங்க சந்தாவோட அத்தை நேரா அவங்க அப்பா கிட்ட டேய் சந்தா நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டாடா அப்படின்னு சொல்றாங்க. அக்கா என்னக்கா சொல்ற, என் பொண்ணு ஒன்ன முட்டாளாக்குனாளா, அவ ஏன் ஒன்ன முட்டாளாக்க போறா, அது
உன் பொண்ணு இருக்காளே அவ பகே கில்லாடி, ரொம்ப கில்லாடி பிடிச்சவடா அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, உன் பொண்ணு இங்க என்ன ஆட்டம் ஆடி இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுக்கா, சொன்னாதானே தெரியும். அது உன் பொண்ணு பண்ற விஷயமெல்லாம் எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல. அவ கன்சீவாவே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற? என் பொண்ணு கன்சீவா இல்லைன்னு உன்கிட்ட சொன்னாளா அப்படின்னதும், பொண்ணு சொல்லலப்பா, பொண்ணு மாப்பிள்ளையோட அத்தை இருக்காங்களே அவங்க சொன்னாங்க பொண்ணு கன்சீவா இல்லைன்னு. எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்கு அவங்க போட்ட நடிப்பு இது. இது ஒரு தடவை அத்தனை ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். அதான் நான் எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு தெரிய போறதில்ல, எதுக்கு இதை பத்தி சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே நேரா சேரனும் சந்தாவும் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வர்றாரு. வந்த உடனே சந்தா சந்தான்னு சொல்லி கத்துறாங்க. என்னப்பா, என்னாச்சுவாப்பா அப்படிங்கிறாங்க. நீ ப்ரெக்னெண்ட்டா இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுமேனு, நான் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ ப்ரெக்னெண்ட்டா இல்லை அது எனக்கு தெரியும், உண்மையை சொல்கிறையா இல்லையா? இல்லைப்பா, நான் உண்மையாலுமே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இது மட்டும், ப்ரெக்னெண்ட்டா நீ இல்லைன்னு தெரிஞ்சா உன்னை நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மாப்பிள்ளையோட அத்தை நீ ப்ரெக்னெண்ட்டா இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம அத்தை கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுமேன்ட்டு இல்லைப்பான்னு சொல்லிட்டு நம்ம சந்தாவும் அவங்க அப்பாட்ட சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம சேரன் சோழன்கிட்ட சொல்கிறாரு. டே, நம்ம அத்தைக்கு எதுக்குடா இந்த ஆகாத வேலை? போய் நம்ம சந்தாவோட அவங்க அத்தைக்கிட்ட ப்ரெக்னெண்ட்டா இல்லைன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமேனு, அண்ணே எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம். அத்தை உன்னை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு கார்த்திகாவோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா உன்னை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் கார்த்திகாவுக்குன்னு உன்னையும் சந்தா அண்ணியையும் பிரிக்க பார்க்குறாங்க. இதை நான் சொன்னா நீ காதலையும் வாங்கிக்க மாட்ட, சொல்றதையும் கேட்க மாட்டேன். அதனால தான் நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலனே. அத்தை ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. சரிண்ணே, நான் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அத்தைய நான் பின்தொடர்ந்து அவங்களோட வாயை அடக்கி வைக்கிறேன். இல்லைனா அவங்க கல்யாணம் பண்ணவும் விடமாட்டாங்க, உன்னைய வாழ்க்கையில நிம்மதியா இருக்கவும் விடமாட்டாங்க. அவங்க புள்ள வாழ்க்கை வீணா போன மாதிரின்னு உன்னோட வாழ்க்கையும் வீணா போக வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கள இப்படியே விட்டா உன் வாழ்க்கை வீணா போயிடும், நான் பார்த்துக்கிறேனே இவங்கள அப்படின்னு சேரன்கிட்ட சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க சோழன். இதை கேட்டதுமேன்ட்டு சேரனும் சோழனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.